பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அன்றைய தினத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில். அருமையான பேதுரு பேசி கொண்டிருக்கும்போது ஆவியானுடைய கிருபை விசேஷமாக கடந்து வந்தது. அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்கள் உண்டானது. அவர் பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த அபிஷேகம் அவங்க மேலே இறங்கினது. அப்போது அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவர் ஆரம்பித்தது, 12 போனது, 70 வந்தது, 120 பேர் கூடினார்கள். இப்போது 3000 பேர் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 3000 பேர்கள் எப்படி இருந்தாங்க பாருங்கள். அவங்களுக்குள்ள அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், நல்லா நோட் பண்ணிக்கணும், வேறு உபதேசம் அவங்களுக்குள்ள போலைங்க. ஆண்டவர் சமூகத்திலேயே காத்திருக்கிறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலேயும் காத்திருக்கிறவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலேயே காத்திருக்கிறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலருடைய விஷயங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முற்றிலுமாக கர்த்தர் பேசினா மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்புவாங்க. அது வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க, வேறு எதையுமே நம்ப மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட அநேக விஷயங்களை நான் சொல்லிக்கிறேன். இன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மொபைல்ஸ் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, நிறைய நெட்டில் வந்திருக்கு, நிறைய மெசேஜ் கேட்கலாம். எல்லா மெசேஜும் எல்லா காலத்துக்கும் பொருந்துன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது தான், தரித்திருக்கும் போது தான், சமூகத்தில் இருக்கும்போது தான். அப்போஸ்தலருடைய அந்யோன்யம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தினமும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் ஜெபத்தோடு உட்காருங்க. கண்ணை மூடாமலாம் இருக்காதுங்க, அதுக்காக தூங்கிடாதீங்க. இவர் கண்ணை மூட சொல்லி ஜெபம் பண்ண சொன்னார்னு கண்ணை மூடினேன், அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அவ்வளோ அபிஷேகம் நிரம்பிட்டேன்லாம் சொல்லிடாதீங்க. எனக்கு பிரியமானவர்களே, அந்த 3000 பேருடைய சுபாவம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அடுத்தது அவருடைய அந்யோன்யத்திலும், அடுத்தது அவர்கள் அப்பம் பிற்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்களாம். இந்த 4 விஷயங்களும் அந்த குடும்பத்துக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஒரு பெரிய அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்கணுன்ட்டு ஒரு மைண்டு இருந்தாலும், நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து மனம் திரும்புதலே கிடையாது. யூடியூப்பில் அந்த ஊழியக்கார் நல்லா பாடலாங்க, அந்த ஊழியக்கார் நல்லா ஜெபிக்கலாம், அவர் நல்லா மெசேஜ் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டார். நீ பாடணும், நீ ஜெபிக்கணும், நீ துதிக்கணும், அதுதான் அப்படி தான் கர்த்தர் பார்ப்பார். ஆரம்ப நாட்களில் ஊழியத்தின் நாட்களில் எங்களுக்கு ஒரு சகோதரர் திருப்பத்தூரில் நாங்கள் போயிருந்தபோது பழக்கம் பண்ணார். அவர் எங்களுக்கு ஒரு லேப்டாப்பு, ஒரு இது ஒன்று கொடுக்குறாரு, ஒரு பாட்டு கேட்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அதை ஒரு வாட்டி நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் நல்லா பாடிக்கிட்டு இருப்போம், தினமும் காலையில் பாடுவோம், அடிக்கடி ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் அந்த கேசட் இருக்கும், அந்த கேசட் சுற்றிக்கும், அப்பப்போ கையில் ரெடி பண்ணிக்கணும், இல்லைன்னா ரெனால்ட்ஸ் பெண்ணை போட்டு அதை கரெக்ஷன் பண்ணணும். அந்த கேசட்டில் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம். காலைல 5 மணிக்கு கூட அது அந்த டேப் ஓட ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வாய் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிது, கை மட்டும் வேலை செஞ்சு அப்பப்போ மாற்ற ஆரம்பிச்சிது. திடீர்னு ஒரு நாள் அது ஓடவே இல்லை. ஒரு 10-15 நாள், கொஞ்ச நாள் ஓடலை. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஓடவே இல்லை. என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அப்போது ஒரு சகோதரர் எங்களை பார்க்க வந்தார். அவர் பாட்டில் வந்தவர் அவர் பாட்டில் பாட்டு போட்டுக்கிட்டே இருந்துட்டார். அது ஸ்டாப் பண்ணோடனே நாங்கள் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியுமா. இப்போ அவர் வந்தவர், எப்படிப்பா இதை ரெடி பண்ண, என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, பேச இருந்துச்சு, அதில் டச்சாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. சின்ன விஷயந்தான், அது கூட நமக்கு தெரியல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் நமக்கு பேசுன்னு தெரியும், அதை டச் பண்ணியிருப்போம், இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவரே சில நேரத்தில் பேஸ் பண்ணி வச்சுருப்பார். நாம் செய்ய வேண்டியதை செய்யலை அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை கர்த்தரே பேஸ் பண்ணி மியூட் பண்ணி வச்சுருவார். அது ஓடிக்கிட்டே இருக்கலாம், என்ன தான் பண்ணாலும் சவுண்டே வராது. அங்கே ஃபால்ட்டாக நம்ம காது ஃபால்ட்டான்னு தெரியாது. நம்மளை சரிப்படுத்துகிற வரைக்கும் கர்த்தரை விடவே மாட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது வேலையிலையும் உண்மையாக இருக்கணும், உலகத்துலேயும் உண்மையாக இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கணும், சபைக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான்
அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய அந்யோன்யம், அப்போஸ்தலருடைய அப்பம் பிற்குதல், அப்போஸ்தலருடைய ஜெபம் பண்ணுதல், இது எல்லாத்துலேயும் உறுதியாக தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சிங்க? இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மிக நன்மை உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்வீராக. இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.